வணக்கம். நான் உங்கள் போன்ஜி பரத். தமிழக அரசியல் சூழ்நிலை தற்போதைய நிலையில பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசுல ஒரு குறிப்பிட்ட நபர்கள், அதாவது பழனிசாமியின் ஆதரவாளர்கள் எல்லாருமே தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு வெளியேற சொல்லி ஒரு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இந்த சைடு ஓ பன்னீர்செல்வம் அணியோட இணையறதுக்கான முயற்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுல என்னென்ன சிக்கல்கள் என் பார்வையில் இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி தொடர்வாரா இல்ல ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக தொடர்கிறார். இவர் கட்சி பொறுப்பை மட்டும் பாத்துக்கிறாரு பன்னீர்செல்வம் அப்படிங்கிற முடிவு உட்படுத்தப்பட்டாலும், இப்ப ஜெயலலிதாவோட மரணம் குறித்து நீதி விசாரணை கண்டிப்பாக வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. அதுதான் முக்கிய கோரிக்கைகளாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் எல்லாமே சொல்றாங்க. இப்போ பன்னீர்செல்வத்தோட இந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி எப்படி எடுத்துக்குவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அந்த கோரிக்கையை இவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த ஆட்சி கலைஞ்சிரும். ஏன் அப்படின்னா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்களோட மரணம் பற்றிய நீதி விசாரணை என்ற ஒன்று வருமானால் சசிகலா குடும்பத்தினர் அனைவரும் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள். இப்ப சசிகலா குடும்பத்தினரால் இன்று எம்எல்ஏக்களாக இருப்பவர்கள் குறைந்தபட்சம் 40 to 50 பேர் இருக்காங்க. திவாகர் ஆதரவுல ஒரு 20 பேர் எம்எல்ஏவானவங்க இருக்காங்க. அதே மாதிரி நடராஜன் அவரோட ஆதரவாளர்கள் ஒரு 20 பேர் இருக்காங்க. இதை தாண்டி விஜயபாஸ்கர், தினகரன் இவங்கெல்லாம் சேர்த்தோம்னா ஒரு 50-60 பேர் வந்துடும். இப்ப பாதிக்கு பாதி எம்எல்ஏக்கள் இவங்களோட ஆதரவாளர்கள். இவங்க எல்லாருமே கட்சி இணையறதுக்கும் ஒத்துக்குவாங்க. கண்டிப்பா அது ஒத்துக்குவாங்க. தினகரனை ஒதுக்கிடலாம், சசிகலா ஒதுக்கிடலாம் அப்படின்னா கூட உள்ள இவங்க இருக்காங்கிறனால சரி அப்படிங்கிற மாதிரி அப்படி மேல் மட்டமா முடிவு எடுக்கப்பட்டு மக்களுக்காக அது நடைபெறலாம். அப்படி நடந்தாலும் நீதி விசாரணை அப்படிங்கிற அந்த பன்னீர்செல்வம் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு முன்னெடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆட்சி கலைஞ்சிரும். இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறனால இதை தாண்டி இவங்க இரு அணிகள் இணைந்து கட்சியை மீட்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா பன்னீர்செல்வம் தரப்பு ரொம்ப பிடிவாதமா முதலமைச்சர் கூட வேணாம், நான் நீங்க சொல்ற மாதிரி பொதுச் செயலாளர் இது கட்சி பணிகள்ல இருந்துக்கிறாங்க. ஆனா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணத்தில் நீதி விசாரணை கமிஷன் அமைக்கப்படணும், அமைச்சு அதை மத்திய அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையில ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர் அமைச்ச அந்த ஐவர் குழு பேச்சுவார்த்தை இப்ப அதிமுக நேரடியாவே ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. இவங்க ஒத்துக்கிட்டாலும் இதற்குள் இருக்கக்கூடிய இந்த சிக்கலும் இப்பொழுது விவாதிக்கப்பட துவங்கி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. இதுக்காக அதாவது ஆட்சி கவிழக்கூடாது, 4 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கறக்காக பன்னீர்செல்வம் தனது அந்த கோரிக்கையில் இருந்து இறங்கி வருவாரே, ஆனால் பன்னீர்செல்வம் மக்களிடம் செல்வாக்கை இழந்து விடுவார். அது ஒரு முக்கிய பிரச்சனை. அப்படி இருக்கிறனால பன்னீர்செல்வம் இதை எப்படி முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட மரணம் தான் இந்த இரு அணிகள் இணைப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். கட்சி யார் முதலமைச்சரா இருக்கிறது, யாரு பொதுச் செயலாளரா இருக்கிறது அப்படிங்கிற அதுக்குள்ள கூட அவங்களுக்கு உடன்பாடு வந்திருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா இதை முன்னெடுத்தா ஆட்சி கலைஞ்சிரும் அப்படிங்கிறனால இதை தாண்டி இந்த இரு அணிகள் இணையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். நாளைக்கு தேர்தல் ஆணையம் இந்த விசாரணை மேற்கொள்ள ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் தமிழக அரசியலில் வரப்போகுது அப்படிங்கிறத அடுத்துதான் நம்ம பார்க்க முடியும். இப்போதைய நிலையில் இந்த ஒரு விஷயத்தினால ஒரு கடினமான ஒரு விஷயமா இருக்கு. கட்சி உடைவதற்கு, சிதைவதற்கு அதுதான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவும் பன்னீர்செல்வம் குழுவும் இணையலாம். இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 80 எம்எல்ஏ வரைக்கும் அவங்க கொண்டு வர முடியும். மீதம் இருக்கக்கூடிய அந்த 40-50 எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா 54 அந்த 50 எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் கண்டிப்பா வேறு ஒரு மாற்று முடிவைத்தான் எடுப்பார்கள். இதனால் கட்சி பல்வேறு அணிகளாக சிதறும். இது ஒரு முடிவு எட்டணும் அப்படிங்கிறது
தேர்தல் ஆணையத்தின் கையில தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் யாரை அதிமுக என்று அங்கீகரிக்கிறதோ, யாருக்கு இரட்டை சின்னத்தை ஒதுக்குகிறதோ, பொதுச் செயலாளர் நியமனம், சசிகலாவின் நியமனம் செல்லாது என்று அறிவிக்கிறதா, இது போன்ற கேள்விகள்லாம் இருக்கு. இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் தேர்தல் ஆணையம் பதில் கொடுக்குது. சசிகலா நியமனம் செல்லாது என்று தேர்தல் ஆணையம் கூறிவிட்டால் அங்கே ஓ பன்னீர்செல்வம் அணி கைக்கு இந்த கட்சி வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பன்னீர்செல்வம் அணியினர் வைக்கக்கூடியதுதான் சட்டம். அதன் பிறகு அவர்கள் இந்த ஆட்சி வெளியே போற எம்எல்ஏக்கள் போகலாம் அப்படின்னு தான் அனுமதிப்பாங்களே தவிர, ஆட்சி கலைஞ்சாலும் அதை பத்தி அவங்க கவலைப்பட பட மாட்டாங்க. எடப்பாடி தலைமையிலான அரசோட ஒரே கவலை என்னன்னா, இந்த 4 ஆண்டுகள் இந்த முதலமைச்சர் சீட்ல உட்கார்ந்து நம்ம எப்படியாவது காலத்தை ஓட்டிடணும் அப்படிங்கிறதா. இது குறித்து தான் அவங்க முன்னெடுத்து இவ்வளவு சிரத்தையா இரு அணிகளை இணைக்கிறக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் தரப்புல இருந்து ஆட்சி கலைந்தாலும் பரவாயில்லை, ஜெயலலிதாவோட மரணத்திற்கு நீதி விசாரணை நீ அமைப்பியா அப்படிங்கிறதா. இந்த சிக்கல்னால இப்போதைய நிலவரப்படி, தமிழக அரசியலின் நிலவரப்படி ஆட்சி கண்டிப்பா கலைந்துவிடும். ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக தமிழகத்தில் பொது தேர்தல் இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியா நம்ம சொல்லலாம். சசிகலா அணியில இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் தினகரனுக்கு அவரோட செயல்பாடு பிடிக்காம எதிரில் இருக்காங்க. அதுல வெளிப்படையா சில எம்எல்ஏக்கள் பேசவும் துவங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த காரணங்கள்னால பாத்தீங்கன்னா நாளைக்கு இரட்டை இலை சின்னமோ இல்ல சசிகலா நியமனம் செல்லாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்போ நாளையே வருமானால், நாளை வருவது கஷ்டம்தான், எப்படி போனாலும் இழுத்து அடிப்பாங்க. ஏன்னா இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் விளையாட்டுகள் இருக்கு அப்படிங்கிறனால. நேர்மையா பார்த்தா இது ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்பாகவே முடிவெடுத்திருக்கணும். இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக நடத்தப்பட்ட விவாதத்திற்கு பதிலாக முதலில் எடுக்கப்பட்ட அந்த பிஃபார்ம்ல கையெழுத்து போடுற உரிமை சசிகலாக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த விவாதத்தை தான் அவங்க முன்னாடி எடுத்திருக்கணும். எடுத்திருந்தாங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வந்திருக்கும். அங்க இருந்து இங்க தள்ளிட்டு கொண்டு வந்திருக்காங்கன்னா பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் விளையாட்டு இருக்கு அப்படிங்கறதா முக்கிய காரணம். இந்த காரணத்தினால நாளைக்கு இதுக்கு தீர்ப்பு வருமானா வராது. ஆனா இது ஒரு வாரத்திலேயோ இல்லை 2 வாரத்திலேயோ இந்த முடிவுகள் வரும்போது கண்டிப்பாக பல்வேறு எம்எல்ஏக்கள் இங்கிட்டு ஓடி வருவாங்க. ஆனா 40லிருந்து 50 பேர் அந்த சைடே நின்று துரோகிகள் துரோகிகள்னு கத்திட்டு இருப்பாங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டினால ஆட்சி கலையும். அவர்கள் இங்க வந்தாலும் பன்னீர்செல்வம் இந்த நீதி விசாரணை அப்படிங்கிற ஒண்ணு முன்னெடுக்கிறப்ப பல சிக்கல்கள் இருக்கு. அப்ப இந்த ஆட்சி தானாக களையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நோக்கி நகர துவங்கி இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு அப்புறம் தினகரன் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த ஸ்டெப்பை எடுக்கும் போதுதான் ஆட்சி களையும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்ப ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இல்ல அப்படிங்கிறப்ப மீண்டும் தினகரன் அந்த பதவிக்கு வந்துட்டு அதுக்கடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்போம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தனாலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அந்த முதலமைச்சர் நாற்காலியை விட்டு எந்திரிக்க கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இப்ப இந்த இரு அணி இணைப்பு பத்தி விவாதங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா பன்னீர்செல்வம் தரப்பினர் தெளிவா இருக்காங்க. அவங்க வைக்கக்கூடியது ஒற்றை கோரிக்கை, நீங்களே முதலமைச்சரா இந்த 4 ஆண்டுகள் தொடர்ந்துக்கங்க, அதுக்கடுத்து பொது தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் முடிவு என்னவோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், இப்போதைக்கு கட்சி ஆட்சியை காப்பாத்துறதுக்காக நீங்க இருக்கிறேன்னா இருங்க, ஆனா ஜெயலலிதா மரணத்தில் நீதி விசாரணை வேண்டும் அப்படிங்கிறதா. இது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. ஏன்னா பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரா தொடரணும் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக தான் இரு அணி இணைப்பு அப்படிங்கிற பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கு. இப்ப முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தின் மர்மங்களை வெளிக்கொண்டு வருவதற்காக நீதி விசாரணை வைத்தால் ஆட்சி கலைந்துவிடும். அப்ப பழனிசாமி இதுக்கு ஒத்துக்கிறது 100க்கு 90% வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிறதா. அந்த 10% வாய்ப்பு எதுக்குன்னா, அந்த அதிருப்தி எம்எல்ஏக்களை சரி கட்டிட்டு நீதி விசாரணைனா இப்படிதான் அப்படிதான்ட்டு சரி கட்டிட்டு அதுக்கடுத்து ஒத்துக்கலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது குறைவுதான் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. மிக விரைவில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு கவிழ இருக்கிறது என்பதுதான் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரம். இதுவரைக்கும் தமிழகத்துல அரசாங்கம் இருக்கா அப்படிங்கிறதே எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் தான். என்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு போனாங்களோ அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு அரசாங்கம் இருப்பதற்கான அறிகுறியே இல்லாம தான் இருக்கு. இடைப்பட்ட கொஞ்ச காலம் வேணா
சில பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சில தீர்வுகள் வந்து முன்னெடுக்கப்பட்டது. ஆனா இப்போ வந்து ரொம்ப சுத்தம், எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர்வதை விட களைவதே மேல் அப்படிங்கிறதான் அதற்கான காலம் நெருங்கி விட்டது அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. மிக விரைவில் நாளையே கூட இதற்கான தீர்ப்பை தேர்தல் ஆணையம் வழங்கினால் இன்னும் 2-3 நாட்கள்ல ஆட்சியை கலைந்துவிடும். இல்லை விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டாலும் இதற்கான சிக்கல்கள் அடுத்தடுத்து இருக்கு. இது போல நிறைய அரசியல் நெருக்கடிகள் இருப்பதால் மிக விரைவில் பொது தேர்தலுக்கு தயாராகுங்கள் தமிழக மக்களே. அடுத்த முறை தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு மிக சிறந்த நல்ல அரசாங்கமா தேர்ந்தெடுங்க. ஊழல்வாதிகளை மொத்தமாக ஒதுக்கி விடுங்கள் என்ற என் நீண்டகால வேண்டுகோளை மீண்டும் விடுத்துவிட்டு இந்த விவாதத்தை முடிக்கின்றேன். நன்றி.